மரியாதைக்குரிய பொன்ராஜ் அண்ணன் அவர் தான் இந்த பதிவு. நீங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கலாமா? நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அம்மாவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, நம்ம மகளா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பிரயோகிக்கணும். அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம், ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கேர்ஃபுல்லா பிரயோகிக்கணும். குறிப்பாக பெண்கள் சம்பந்தமா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஓகேங்களா? அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதாவது அது தமிழக பெண்களாகட்டும், அவங்க வேற எந்த கட்சி ரீதிய பெண்களாகட்டும், பொதுவாக பெண்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுறதா நமக்கு நல்லது, நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு நல்லது. அது அந்த இடத்துக்கு வந்த பிறகும் அது தெரியாமல் நீங்கள் பாட்டு கொந்தளிச்சு பேசுறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அம்மாவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, நம்ம மகளா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பிரயோகிக்கணும். நான் இப்போ சொல்லும்போது தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் யாரை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்துல் கலாம் ஐயாவோட இருந்த மரியாதைக்குரிய பொன்ராஜ் அண்ணன் அவருக்கு தான் இந்த பதிவு. நீங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கலாமா? இது எவ்வளவு பெரிய தவறு. உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டா எல்லாரும் பாக்குறாங்க, நானும் அதுல ஒருத்தன். ஆனால் இப்ப சமீப காலமாக நீங்க தாவேகா பத்தியோ, தாவேகா தலைவரை பத்தியோ, அங்க கட்சியில் இருக்கிறவங்களை பத்தியோ நீங்க பேசுறது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஒரு தனிநபரை நீங்க எப்படி அந்த மாதிரி பேசுறீங்க? குறிப்பாக பெண்களை பத்தி பேசுனது மிகப்பெரிய தவறு. இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஓகேங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை எனக்கு தெரியும், எனக்கும் உங்களை தெரியும். அதனால நீங்க தயவு செய்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கான அப்பாலஜிஸ், அதாவது ஒரு சாரி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒரு நடிகராவோ ஒரு கட்சி ரீதியாவோ நான் இது கேட்கல, ஒரு மனுஷனா உங்ககிட்ட கேட்கறேன்.